ஒரு ஆணின் வழி. டே கண்ணா, உனக்கு வயசு போய்க்கிட்டே இருக்கு. உன் வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. இந்த வார்த்தையை கண்ணன் வாழ்க்கையில் 1000 முறை கேட்டிருப்பான். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னவர்களில் ஒருவராது அவன் வாழ்க்கையை தூக்கி சுமந்திருக்கிறார்களா என்றால் அதற்கான பதில் மட்டும் அமைதிதான். கண்ணன் பிறந்த வீடு சேலம் அருகே உள்ள ஒரு சிறிய ஊர். அவன் தந்தை முருகேசன் வேலைக்கு போவது அரிது. குடும்பத்தை நடத்துவது பற்றி பொறுப்பே இல்லாத மனிதர். சில நாட்கள் கூலி தொழில், பல நாட்கள் தேநீர் கடை அரசியல். பின்பு அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் அத்துப்படி. மீதமுள்ள நேரம் நாளைக்கு நல்லது நடக்கும் என்று வெறும் பேச்சு, போதை, ஊதாரித்தனம். ஆனால் வீட்டில் 3 பெண் குழந்தைகள். முதலாவது அக்கா கலைராணி, அடுத்து 2 தங்கைகள் சுமிதா, ரேவதி. அவர்களுக்கெல்லாம் நடுவில் ஒரே ஆண் குழந்தை கண்ணன். கண்ணன் 10ஆம் வகுப்பு படிக்கும் வயதிலே அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. இந்த வீட்டை காப்பாற்ற யாராவது ஒருவர் முதிர வேண்டியிருக்கிறது. அவன் வயதுக்கு மீறி மனசு முதிர்ந்திருந்தது. அதனால்தான் ஊரில் எல்லோரும் அவனை முதிர் கண்ணன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். பள்ளிக்கு போகும் காலையிலும் பால் பாக்கெட் போடுவான். மாலையில் பிரிண்டிங் பிரஸில் வேலை. விடுமுறை நாட்களில் பேனர் ஒட்டுதல். அவன் சம்பாதித்த முதல் சம்பளத்தில் தனக்காக சட்டை வாங்கவில்லை, அக்காவுக்கு சல்வார் வாங்கினான். அன்று இரவு அக்கா கண்ணீர் விட்டாள். எனக்காக நீ இவ்வளோ ஏன் பண்ணுறடா? இல்லை. கண்ணன் சிரித்தான். நான் இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் யார் இருக்காங்கக்கா? அந்த வீட்டில் தந்தை உயிரோடு இருந்தார். ஆனால் அவரை நம்பி யாரும் வாழவில்லை. தாய் மீனாட்சி மட்டும் எப்போதும் ஒரே வார்த்தை சொல்வாள், என் புள்ளதான் இந்த வீட்டுக்கு அப்பா. காலம் நகர்ந்தது. கண்ணனுக்கு 23 வயது. அக்கா கலைராணிக்கு திருமணம் பார்க்க ஆரம்பித்தார்கள். மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். முதல் கேள்வி, எவ்வளோ நகை போடுவீங்க? அடுத்த கேள்வி, மாப்பிள்ளைக்கு பைக் தருவீங்களா? அந்த கேள்விகளை கேட்கும்போது கண்ணன் உள்ளுக்குள் உடைந்தான். ஆனால் வெளியே சிரித்தான். ஏனெனில் அக்கா முகத்தில் பயம் தெரிந்தது. 1 வருடம் ஓடினான். கடன் வாங்கினான், சேமித்தான், இரவு தூங்காமல் வேலை பார்த்தான். இறுதியில் அக்கா திருமணம் நடந்தது. திருமண நாள் முடிந்த இரவு மண்டபத்தின் ஒரு மூலையில் கண்ணன் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனிடம் நண்பன் கேட்டான், டே, உங்கள் அக்கா கல்யாணம் நல்லா முடிஞ்சிருக்கு, சந்தோஷம் இல்லையா? கண்ணன் மெதுவாக சிரித்தான். சந்தோஷந்தாண்டா. ஆனால் இனிமேல் தான் இன்னும் 2 பேர். அடுத்தடுத்து தங்கை சுமிதா. அதற்குள் கண்ணன் வயது 27. ஊரில் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். இவனுக்கு கல்யாணம் எப்போ? ஏதோ தங்கச்சி பொறுப்பு சொல்லிட்டு தப்பிக்கிறானோ? வயசு போயிடுச்சே, யாருக்கும் தெரியாது. அவன் இரவு முழுக்க பிரஸ் மெஷின் சத்தத்துக்குள் எத்தனை முறை அழுதிருக்கிறான் என்று. சுமிதாவுக்கும் திருமணம் நடந்தது. அந்த நாளில் கண்ணன் தாயின் கையை பிடித்து சொன்னான், இன்னும் ஒரு பொறுப்பு தான் அம்மா. மீனாட்சி அழுதாள். உன் வாழ்க்கடா முதல்ல. கண்ணன் வழக்கமான சிரிப்பை சிரித்தான். எனக்கு நேரம் இருக்கு, ஆனால் வாழ்க்கை காத்திருக்கவில்லை. கடைசி தங்கை ரேவதி, அவளுக்கு நல்ல இடம் பார்த்தார்கள். ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் 5 லட்சம் கேட்டார்கள். அந்த இரவு கண்ணன் வீட்டில் வெளியே அமர்ந்திருந்தான். வானத்தை பார்த்து கொண்டு தாய் அருகில் வந்து கேட்டாள், என்னடா யோசனை? அம்மா, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் சொல்லியது அந்த ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்குள் அவன் உயிரே இருந்தது. கடன் வாங்கினான், வட்டிக்கு வட்டி. சம்பளம் வந்த நாளே அதன் பாதி கடனுக்கு, மீதி வீட்டு செலவு. அந்த காலத்தில் அவனுடைய நண்பர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி சேர்த்து கொண்டிருந்தார்கள். கண்ணன் மட்டும் தங்கையின் திருமண செலவு கணக்கை பார்த்து கொண்டிருந்தான். இறுதியில் ரேவதிக்கும் திருமணம் நடந்தது. அன்று எல்லோரும் கண்ணனை பாராட்டினார்கள். தம்பி மாதிரி இல்லை, அப்பா மாதிரி இருந்துட்டான். ஆனால் அந்த பாராட்டை கேட்கும்போது கூட அவனுக்கு உள்ளே ஒரு பயம். இப்போ என் வாழ்க்கை? 35 வயது. கண்ணன் முதன்முறையாக தனக்காக பெண் பார்க்க ஆரம்பித்தான். தாய் மகிழ்ந்தாள். இப்போதாவது என் பையன் சந்தோஷமாக இருப்பான்.
முதல் வீடு பெண் பார்த்தார்கள். பெண் வீட்டார் கேட்டார்கள், வயசு கொஞ்சம் அதிகம் இல்லையா? அவன் சிரித்தான். குடும்ப பொறுப்புகள். அவர்கள் தலையாட்டினார்கள். பிறகு பதில் இல்லை. இரண்டாவது வீடு. எவ்வளவு சம்பளம்? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை. சொந்த வீடு இல்லை, கடன். கண்ணன் அமைதியாக இருந்தான். அமைதியே பதில். மூன்றாவது வீடு. இளைய தங்கைக்கு கல்யாணத்துக்காக இன்னும் லோன் இருக்கா? ஆமாம். அந்த ஆமாம் அவன் வாழ்க்கையின் கதவை மூடியது. ஒரு நாள் அவன் தாய் அழுது கொண்டு சொன்னாள், நீ எல்லாருக்காக வாழ்ந்துட்ட, உனக்காக யாரும் யோசிக்கலையேடா. அன்று முதலாக கண்ணன் உடைந்து அழுதான். நான் என்ன தவறு பண்ணினேன் அம்மா? அப்பா ஸ்தானத்திலேருந்து என்னோட அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனே, அதுதான் நான் பண்ண தப்பா? எல்லோரும் வயசை பார்க்குறாங்க, வசதியை பார்க்குறாங்க. ஆனால் என்னோட மனசை யாருமே பார்க்கலையம்மா. என் மனதில் இருந்த வழியை வார்த்தைகளாக உதித்தான் கண்ணன். சகோதரிகள் ஆரம்பத்தில் அண்ணனுக்காக ஓடினார்கள். பிறகு அவரவர் குழந்தைகள், அவரவர் குடும்பம், அவரவர் வாழ்க்கை. அது தவறில்லை. ஆனால் கண்ணன் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். வீட்டில் இரவு உணவு சாப்பிடும்போது அவன் எதிரே இருக்கும் காலி நாற்காலியை பார்த்து நிறைய முறை நினைத்திருக்கிறான். இந்த இடத்தில் ஒருத்தி இருந்திருந்தா என் வழிகளுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாள். நான் சோர்ந்த போது என்னை தேற்றிருப்பாள். எனக்காக உடைந்து அழுதிருப்பாள். என்னிடம் சண்டை போட்டிருப்பாள். அளவில்லாத அன்பை அள்ளி கொடுத்திருப்பாள். ஆம், எனக்கானவளாய் என்னுடன் இருந்திருப்பாள். அவன் நண்பர்கள் குடும்பத்துடன் புகைப்படம் எடுப்பார்கள். வாட்ஸ்அப்பில் போடுவார்கள். என் உலகம், என் மகள், என் குடும்பம். கண்ணன் மட்டும் அந்த புகைப்படங்களுக்கு சிரிப்பு ஸ்மைலை அனுப்புவான். பிறகு மொபைலை ஆஃப் செய்துவிட்டு அமைதியாக படுத்துக்கொள்வான். ஒரு நண்பன் மகளின் பிறந்தநாள் விழா. அனைவரும் குடும்பத்துடன் வந்திருந்தார்கள். கண்ணன் மட்டும் தனியாக. குழந்தை ஓடி வந்து கேட்டது, கண்ணன் அங்கிள், உங்கள் பாப்பா எங்க? அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் கண்கள் மட்டும் நனைந்தது. அந்த இரவு வீடு திரும்பும்போது பைக்கை ஓரமாக நிறுத்தி சில நிமிடம் அழுதான். யாருக்கும் தெரியாமல். சமூகத்தில் திருமணம் ஆகாத பெண்களின் வழியை பற்றி பேசுகிறார்கள். அது உண்மை. ஆனால் திருமணம் ஆகாமல் பொறுப்புகளுக்காக வயதை இழந்த ஆண்களின் அமைதியான வழியை யாரும் கேட்பதில்லை. அவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். அவர்களுக்கும் அப்பா என்று அழைக்கும் ஒரு குரல் கேட்க வேண்டும். அவர்களுக்கும் வேலை முடிந்து வீடு வந்தால் சாப்பிட்டீங்களா என்று கேட்க ஒருத்தி வேண்டும். ஒரு நாள் கண்ணன் பழைய ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். அக்கா திருமணம், தங்கைகள் திருமணம். ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவன் சிரித்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு புகைப்படத்திலும் அவன் வாழ்க்கை இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், எல்லோரோட வாழ்க்கையும் கட்டினேன், என் வாழ்க்கை மட்டும் கட்ட முடியலை. மீனாட்சி உடம்பு சரியில்லாமல் போனது ஒரு இரவு. அவள் கண்ணனை பார்த்து கேட்டாள், நீ சந்தோஷமாய் இருக்கியாடா? அவன் வழக்கம் போல சிரித்தான். ஆமாம்மா, அம்மாக்கள் பொய்யையே உடனே கண்டுபிடித்து விடுவார்கள். அவள் கண்ணீருடன் அவன் தலையை தடவினாள். உன்ன மாதிரி பசங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக தூக்குறாங்க. கண்ணன் தோற்றவன் அல்ல. ஆனால் அவன் வாழ்க்கை தள்ளி போனது. குடும்பத்திற்காக தனது இளமையை கொடுத்தவன். அன்புக்காக தன் ஆசைகளை புதைத்தவன். இந்த உலகத்தில் பல முதிர்கண்ணன்கள் இருக்கிறார்கள். தங்கையின் கல்விக்காக தன் கனவை விட்டவர்கள். அக்காவின் திருமணத்திற்காக தன் வயதை விட்டவர்கள். குடும்ப கடன்களுக்காக தன் வாழ்க்கையை தள்ளி போட்டவர்கள். பிறகு சமூகம் அவர்களிடம் கேட்கும் ஒரே கேள்வி, இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஒரு மனிதனின் வயதை மட்டும் பார்த்து அவனை அளவிடாதீர்கள். அவன் தாமதமாக நிற்பதற்கு பின்னால் ஒரு குடும்பத்தின் கண்ணீர் இருக்கலாம். ஒரு சகோதரியின் வாழ்க்கை இருக்கலாம். ஒரு தாயின் நிம்மதி இருக்கலாம். தன்னுடன் பிறந்தவளையும் தன்னை பெற்றவளையும் சுமந்து அவர்களுக்காக நல்ல வாழ்க்கையை பேணி கொடுத்த ஒரு ஆண்மகன் எந்த வயதிலும் தன்னால் இயன்றவரை தன்னை நம்பி வரும் ஒரு பெண்ணை கண் கலங்காமல் காப்பாற்றுவான் என்பது உறுதி. கண்ணை இன்னும் அந்த பிரிண்டிங் பிரஸில் தான் வேலை பார்க்கிறான். இன்னும் கடனை அடைக்கிறான். இன்னும் சில நேரங்களில் தனிமையில் அழுகிறான். ஆனால் இன்று யாராவது உதவி கேட்டால் முதலில் ஓடி செல்வான். ஏனெனில் சில மனிதர்கள் தங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றவே பிறந்தவர்கள். அந்த மனிதர்களில் ஒருவன்தான் முதிர்கண்ணன்.